மக்களே வணக்கம். நேத்து நள்ளிரவுல புகைப்பிடித்தல் அறையில் பார்வதியும் காமருடினும் பண்ண சில்மிசங்கள் அசிங்கங்கள் இதை பல பெரிய மீடியாக்கள் பேசல, நம்ம போட்டு உடைக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏஐ மூலம் ஒரு தப்பான போட்டோஸ் வீடியோக்களை கிரியேட் பண்றாங்க. அதாவது சபரி அவர்களை பத்தி, கனி அவர்களை பத்தி, எஃப்ஜி அவர்களை பத்தி ஃபேக்கான வீடியோக்கள் போட்டு வைரல் படுத்தி கொண்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு அலர்ட் வீடியோ. அடுத்தது ஒபிஷியல் ஓட்டிங்ல முதல் 3-4 இடத்துல யாரு அப்படின்றது அதையும் நம்ம போட்டு உடைக்கிறோம். சரிங்களா? சோ இந்த வீடியோல நான் முக்கியமா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அசல் கோலார் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் இந்த விஜய் பார்வதி பண்ண அசிங்கத்துல ஒரு 5% கூட பண்ணல. சரியா? அப்ப அவர் இப்படி ஏதோ இப்படி டச் பண்ணுவாரு, நிவாஷினியோட காதல் என்ற பேர்ல நிலவை பார்த்துட்டு பேசி கொண்டிருப்பாரு, அவ்வளவுதான் பண்ணாரு. ஆனா அதை பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல போட்டு கிழிச்சாங்க. அப்புறம் நிக்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, ஆயுசு கூட சேர்ந்து லவ் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டா தான் பண்ணாங்க. சரிங்களா? பேச்சு எல்லாமே இந்த அளவு அசிங்கமா இல்லை. அவங்களையும் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல போட்டு 5 மில்லியன் 6 மில்லியன் 7 மில்லியன் வியூ வந்துச்சு. ஆனா இந்த விஜய் பார்வதி என்றவர் ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய காது கூசுற மாதிரி அசிங்கமான விடயங்களை பேசுறாங்க. ஒரு சாப்பிடைக்குள்ள காமருடினும் விஜய் பார்வதியும் ஒரு தமிழ் பொண்ணு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு டிவில, அதுவும் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு ஷோல கவர் போட்டு தின்னுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்குள்ள அப்படின்னு அந்த ஒரு 15 நிமிடத்துக்கு மேல அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கு. அது மட்டும் இல்ல, அதற்கு முதல் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட வீட்டுல இருந்து தீபாவளி விருந்து வரும். அந்த தீபாவளி விருந்துல கூட கடைசி அந்த 2 தான் சாப்பிடும், இந்த காமருடினும் விஜய் பார்வதியும். அதுல அந்த முட்டையை வச்சு மிக அசிங்கமான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அப்ப நேத்து நடந்த சில்மிசம் அந்த புகைப்பிடித்தல் அறைக்குள்ள இப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் நடக்குது. அப்புறம் திவாகர் கூட அண்ணன் போட்டு அண்ணனோட திறந்த வேணியை பத்தி அசிங்கமா பேசினது. அப்ப இது எத்தனை நியூஸ் சேனல்ல வந்திருக்கணும்? எத்தனை மில்லியன் இருக்கிற பெரிய நியூஸ் சேனல்ல அசிங்கம் நடந்துட்டு அப்படின்னு கொந்தளிச்சிருக்கணும். ஏன் கொந்தளிக்கல? அப்ப எங்க போச்சு ஊடக தர்மம்? அடுத்தது இப்ப பிக் பாஸ் ரிவ்யூஸ் இருப்பாங்க. இந்த புகைப்பிடித்தலுக்குள்ள ரூமுக்குள்ள போறது நேத்து, அப்புறம் அந்த கவர் போட்டு தின்ற விடையும், அந்த முட்டையை வச்சு பேசினது, அண்ணன் போட்டு அண்ணனோட திறந்த மேனியை வச்சது, பேபி என்றது அண்ணன் என்றது, அப்புறம் கேவலமா பேசுறது, மிக தரக்குறைவான இரட்டையர்த்த வார்த்தைகள். ஒரு பக்கம் விஜய் பார்வதி, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா. அது அடுத்தது நம்மளே அடிமைகள் மாதிரி பாக்குறது, நம்ம ஷோக்கு போட்டு நம்மள மக்களை அசிங்கப்படுத்துறது, தமிழ் பிக் பாஸ்ல தமிழ் பேச மாட்டேன்னு மலையாளத்துல பிக் பாஸ் சொல்லக்கூட பிக் பாஸ்க்கு மரியாதை இல்லாம பேசினது. அப்ப இதை பத்தி எல்லாமே பெரிய பெரிய பிக் பாஸ் ரிவ்யூஸ் ஏன் பேசல? முக்கியமா விஜய் பார்வதிக்கு நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர், பல வருடங்களா பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவர், 2.5 லட்சத்துக்கு கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவர், ஒவ்வொரு நாளுமே ஃபயர் விடுறாரு. அவர் விஜய் பார்வதிக்கு ஃபயர் விடுறாரு, விஜய் பார்வதியை பத்தி நல்ல மாதிரி டைட்டில் போடுறாரு, விஜய் பார்வதியோட போட்டோ வச்சு போட்டு அவருக்கு வியூ வருது. ஏன்னா பாட்ஸ், பெய்ட் பாட்ஸ், ஃபேக் வியூ. அப்ப அதுக்கு அதிகமான வியூக்கள் வரும். ஸோ அப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நான் அவரை விட கம்மியாக தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், சரியா? ஆனால் இத்தனை வருஷம் 5 வருஷத்துல என்னை விட அதிகமான வருஷத்தில் அவர் இருக்காரு. நான் 5 வருஷத்துல ஒருக்கா கூட தப்பான ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு சார்பா டைட்டில் போட்டோ நான் ₹1 கூட நான் உழைக்க நான் விரும்பல. ஏன்னா அதன் மூலம் எடுத்து நான் சாப்பிட்ற சாப்பாட்டோ இல்லை போடுற ஆடைகளோ இல்லை எனக்கு பிடிச்ச விடயங்களை வாங்குறதோ இல்லை அசிங்கத்தை தின்ற மாதிரியும் அசிங்கத்தை உடம்புல பூசுற மாதிரியும் அசிங்கத்தை வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அசிங்கமான ஒரு விடயத்துக்கு அசிங்கமான ஒரு நபர் பண்ண செயலுக்கு நான் சப்போர்ட் பண்ணி அதன் மூலம் உழைக்க நான் விரும்பல. நான் என்னோட திறமையை நம்புறேன். என்னை அதுக்குத்தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றத நான் நம்புறேன். நல்லவங்களுக்காக கொடுக்குற குரல்ல தான் எனக்கு 1 வியூ வந்தாலும் 10 வியூ வந்தாலும் 10 லட்சம் வியூ வந்தாலும் நான் அதுக்கு தான் பண்றேன். ஆனா இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்க. 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கு, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட திறமை மேல இல்லாதது இந்த கேடுகட்ட விஜய் பார்வதி போன்ற ஒரு நபரோட பேரை போட்டு அந்த நபருக்கு ஃபயரை விட்டு அந்த நபரோட போட்டோ வச்சாதான் உங்களுக்கு வியூ வரும் அப்படின்னு நீங்களே உங்களோட மூஞ்சியில ஏதோ கிடக்கிற அசிங்கத்தை எடுத்து பூசுற மாதிரியும் ஏதோ ஒரு அசிங்கத்தை தின்ற மாதிரியும் இருக்குது. மிஸ்டர் அண்ணே, என்னன்னு கேவலமா இருக்குன்னு தயவுசெய்து பண்ணாரு. டைட்டில் அந்த நபரை நீங்க பாராட்டுற மாதிரி பண்ணாலோ இல்ல அந்த நபரோட போட்டோவை போட்டாலோ உங்களை பார்த்துட்டு பல பேர் ஓகே இதுதான் வியூ வருது, விஜய் பார்வதி சப்போர்ட் பண்ணுவோம்னு போட்டு தகுதி இல்லாத ஒரு அசிங்கத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. வேற சில விடங்கள் பார்த்தேன், இந்த ஆள் விஜய் பார்வதியில காசு வாங்கி இருக்கான்ட்டு போட்டு கொண்டிருக்காங்க. இப்ப பார்க்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ அப்போ விஜய் பார்வதி பண்ற அசிங்கங்கள், அவங்க காமருடினோட பண்ற கேவலமான போலி காதல் சில்மிசங்கள், அவங்க அப்படி ஒரு கேவலமான ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணா தான் உங்களோட வீடியோக்கு வியூ வரும்னு உங்களுக்கு ஒரு இதுன்னு இருந்தா,
அப்ப நீங்க இது வரைக்கும் பண்ணதே ஒரு வேஸ்ட், விளக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதை பண்ணாதீங்க சரிங்களா. சரியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சரியான நபர்களை பற்றி நல்லதை பேசுங்க. இந்த குப்பை விஜய் பார்வதி பண்ற இந்த கேடுகட்ட விடயத்தை அவாய்ட் பண்ணிட்டாலே அப்படியான கண்டென்ட்கள் அந்த பிக் பாஸ்க்கு நடக்காது. ஏன்னா அதை வந்து ப்ரொமோட் பண்றது யாருன்னா ரிவ்யூவர்ஸ். அப்ப ரிவ்யூவர்ஸ் வந்து பேசக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவிட்டி போறதை விட நெகட்டிவிட்டி தான் வைரல் ஆகும். அதனாலதான் விஜய் பார்வதி போன்ற நபர்கள், சாண்ட்ரா போன்ற நபர்கள் தைரியமா பண்றாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம விடயம் வைரல் ஆகும், ஷோவை பத்தி பல பேர் பேசுவாங்க, நம்மளை உள்ளுக்கு வைப்பாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா நல்லவங்க, நல்லதையே நம்பி இருக்கிறவங்க, நம்ம மக்களை நம்பி இருக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கான ப்ரொமோஷன் இல்லாம போகுது. அப்ப அப்படி ஒருத்தர் நல்லவங்களை அழிச்சு நம்ம உழைக்கணுமா? அண்ணே பண்ணாத அண்ணே, கேவலமா இருக்கு அண்ணே. நான் யார சொல்றேன்னு பல பேர் எங்கிட்டயே சொல்லியிருந்தாங்க, என்ன ப்ரோ இவர் இப்படி அசிங்கமா பண்றாரு, இத்தனை வருஷத்துல இப்படி கேவலமா இவர் வாங்கி பார்த்தது இல்லைன்னு. பண்ணாதீங்க. நீங்க டைட்டில்ல ஒரு விடயம் போட்டாலும் வீடியோக்குள்ள ஒரு விடயம் போட்டாலும் அப்படி பண்ணாதீங்க. அது வந்து வேற மாதிரி கிடக்கு. ஒரு அக்கறையில நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்வதியோட அசிங்கங்கள். நேற்று அந்த புகைப்பிடித்தல் இது நீங்க நள்ளிரவில் பாத்தீங்கன்னா கனி அவர்களும் எஃப்ஜி அவர்களும் பேசி கொண்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த காமருடினும் இந்த விஜய் பார்வதி மட்டும் கண்ட கண்ட அசிங்கங்கள் பண்ணி கொண்டிருக்கும். பல மணி நேர கணக்கில் பேசி போட்டு அதுக்கப்புறம் டச் பண்றது அப்படின்றது இதுல போகுது சரியா. அது ஒரு அவன் அண்ணாண்டும் ப்ரோண்டும் பேபினும் என்ன கர்மமோ தெரியல. ஒரு டைம்ல டச் பண்ற மாதிரி வேற மாதிரி இது போச்சு. கேமராமேன் டக்குன்னு திருப்பிட்டாரு கனி அவர்கள் பக்கம், எஃப்ஜி அவர்கள் பக்கம். கனி அவர்களும் எஃப்ஜி அவர்களும் கேமை பத்தி பேசுறாங்க. தம்பி வந்து நம்மளுடைய ஆட்டம் வந்து இனிமேல் இந்த சாண்ட்ரா பிரஜின் அவங்கள கண்டென்ட் கொடுக்க விட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லாம போயிடும். கண்டென்ட் யார் கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க வைக்கணும் அப்படின்றது அவங்க கேமை பத்தி பேசுறாங்க. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜி அவர்கள் வந்து ஆடைகள் துவைக்க போயிட்டாரு, வியானா வெளியில வந்தாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்களுக்கு அப்புறம் இந்த காமருடையும் விஜய் பார்வதியும் காட்டுறாங்க. எங்கேருந்து வர்றாங்கன்னா அந்த புகைப்பிடித்தல் அறையிலேருந்து வர்றாங்க. மைக்கு மில்ல எதுவுமே வந்து இல்லை சரியா. விஜய் பார்வதியோட மைக்கெல்லாம் அங்கே கட்டில் எங்கேயோ இருந்திருக்கு. அப்போ நிறைய அசிங்கங்கள் நடந்திருக்கு அப்படின்றத மக்கள் பேசுறாங்க. ஏன்னா சாப்பிடைக்குள்ளேயே இவங்க வெளிப்படையாகவே அந்த கவரை பற்றி ரசித்து பேசுகிற நபர் தான் விஜய் பார்வதி. தீபாவளி எபிசோட்ல விஜய் சேதுபதியான அவர்கள் எபிசோட்ல வந்திருக்கீங்களா முட்டையை வச்சு அசிங்கமா பல நேரம் பேசியிருப்பாங்க. அப்ப இத்தனை கேமரா இருக்கிற இடத்துலயே எப்படி பண்ணுவாங்க, அப்ப அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்றது மக்கள் வந்து பேசுறாங்க. அதுல எந்த சந்தேகமே வேணாம் சரியா. என்ன விஜய் பார்வதி தரங்கட்ட செயல்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க காசுக்காக தான் இந்த போலி லவ் எல்லாம். ஸோ என்ன என்ன இது என்ன கர்மம் வந்து தெரியல. இந்த சீசனை நாரடிச்சு கொண்டிருக்கு விஜய் பார்வதி சரியா. ஸோ இது வந்து நடந்த ஒரு லைவ். இதை பத்தி பல பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே விஜய் பார்வதியோட அடிமைகள். காசு கொடுத்து போட்டு தான் நம்ம இந்த முதல் ஷோக்கு போக முதலே பல பேரோட டீல் போட்டுட்டு தான் போயிருக்கு. அதில் முக்கியமான அஜெண்டா இந்த ஷோக்கு வரைக்குள்ளேயே லிஸ்ட் வெளியாயிட்டு யார் யார் வருவாங்கன்னு. அப்போ சபரிநாதன் கனி அவங்களோட இமேஜை முதல் நாள்ல இருந்து டோட்டலி காலி பண்ணணும். அதுதான் முதல் அஜெண்டா. அது அந்த அம்மா உள்ளுக்குள்ள பிராண்டிங் பண்ணும், டேக் பதிக்கும், வெளியில அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அன்பு கேங் அப்படின்னு வச்ச முதல் நபர் யார் தெரியுமா? யூடியூப்ல நம்ம அண்ணன் தான் சரியா. இப்போ விஜய் பார்வதிக்கு ஃபயர் விடுறாருல அந்த அண்ணன் தான் சரியா. எக்ஸ்போஸ் ஆகிட்டனே, இனியாவது நல்ல முறையில் பண்ணுங்க, அசிங்கமா இருக்கு. ஓகே, இதொன்னு சரியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒஃபிஷியல் ஓட்டிங் நிலவரம். ஒஃபிஷியல் ஓட்டிங் நிலவரத்தின் படி வந்து மக்களே தமிழ் இங்கிலீஷோட கதை முடிச்சு. அது பக்கா பொட்ஸோட செட்டிங் தான், பொட்ஸோட ஆட்டம் தான். ஒஃபிஷியல் நிலவரம் என்ன 5 வருஷம் ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு தெரியும். நான் கொடுக்குற அப்டேட் எப்படி இருக்குன்னு. ஒஃபிஷியல் நிலவரத்தின் படி ஓட் யார் யாருக்கு வந்திருக்குன்னா விக்ரம் அசைக்க முடியாத உச்சத்தில் இருக்காரு. 2வது இடத்துல கனி அவர்கள், 3வது இடத்துல திவ்யா அவர்கள், 4வது இடத்துல அரோரா, 5வது இடத்துல காமருடி சரிங்களா. இதுதான் டாப் 5 நிலவரம். அதுக்கு அங்கால இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே ஈக்குவலா தான் ஓட்டிங் வந்து போய்கொண்டிருக்கு. அதுலயும் ஒபிஷியல் ஓட்டிங்கில் கடைசியா இருப்பவங்க ரம்யாக்கு மேல பிரஜின், சாண்ட்ரா, அதுக்கு மேல வியானா சரிங்களா. இதுதான் கடைசி 4. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜின், சாண்ட்ரா அண்ட் ரம்யா நம்பிக்கை துரோகி எது போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் சரிங்களா. ஸோ இதுதான் நிலவரம். உண்மை மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது இந்த ஏஐ மூலம் எஃப்ஜே அவர்களை பற்றி தப்பா, எஃப்ஜே கனி அவர்களை பற்றி தப்பா எடிட் பண்ணி வீடியோக்கள் போகுது. அதை பண்றதும் இந்த கேடுகட்ட விஜய் பார்வதியோட டீம் தான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நம்பாதீங்க. அவங்க பண்ற பாவத்துக்கு தரமான சம்பவம் கடவுள் பண்ணுவார். நன்றி.